தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்காக தளபதியினுடைய அறிவுறுத்தலின் பேரும் வறட்சி காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ளவும் தாம்பரம் மாநகராட்சி முயற்சியை செய்து முதல் முயற்சியாக மூவரசம்பட்டு கல்குவாரியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு அந்த நீரை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் திரிசூலம் பகுதியிலும் இருக்கக்கூடிய கல்குவாரியில் அதற்குண்டான வேலைகளை அரசும் தாம்பரம் மாநகராட்சி கார்ப்பரேஷன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மண்டல குழு தலைவர்களும் முழு ஒத்துழைப்போடு இந்த பணி செவ்வனவே நடந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் மழைநீர் அடையாறு ஆற்றிலே கலந்து அந்த நீர் உபரியாக சென்று கடலிலே கலந்து வீணாவதை விட இது போன்ற கல்குவாரிகளில் இந்த நீரை சேமித்து வைத்தால் நிலத்தடி நீரும் உபரியாகும். மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை எந்த காலத்திலே வராது. என்ன வெயில் காஞ்சாலும் சரி அதில் வராது. எந்த வெயிலிலும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசு தளபதியின் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு செவனவே நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நீர் அதே போல் திருநீர்மலை பகுதியில் கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரிக்கு 1000 அடி 1000 மீட்டர் அருகாமையில் அடையாறு ஆறு செல்லுகின்றது. மழை காலங்களில் அந்த ஆறு அந்த ஆற்றில் உள்ள நீரெல்லாம் கடலிலே கலக்கின்றது. அதை கலப்பதற்கு முன்னால் கட்டன் கவர் சிஸ்டம் போல் கட்டன் கவர் மழைநீர் கட்டன் கவர் போடுறோம் இல்லைங்களா, அதே போல் அந்த கட்டன் கவரை அதே போல் அமைத்து ஆற்று நீரை அந்த கல்குவாரியில் நம்ம திறந்து விட்டோம் என்றால் திருநீர்மலை, பம்பன், அனகாபுத்தூர், தாம்பரம் மேற்கு பகுதி போன்றவற்றுக்கு நிலத்தடி நீர் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அந்த பணியையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதை எங்களுடைய ஆணையாளர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் அழகுமுத்து மீனா அவர்களும் இணைந்து அதை செவனை செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்து மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு இந்த பணியும் செவனே நடக்க இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வணங்கி மகிழ்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளான்ட் கெப்பாசிட்டி வந்து 1.5 mld 15 lakhs லிட்டர்ஸு நம்ம அபண்டன்ட் குவாரிஸ்லேருந்து பம்ப் பண்ணி நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டராக வந்து மாற்றி கொடுக்குறோம். நம்ம இப்போ அபண்டன்ட் குவாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஃபீட் பண்ணாத ஃபீட் எடுக்கிற வாட்டர்ஸ் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச், நம்ம சில ஃப்ளாக்ஸு, பயோஃப்ளாக்ஸு எல்லாமே வந்து கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்லெட் ஜோனில் பார்த்தீங்கன்னா சம் கெமிக்கல் டோசிங்ஸ், அதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வேரியஸ் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கெமிக்கல் டோசிங்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் பண்ணிவிட்டு இப்போ அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக வரும். ஏரியேஷன் ஜோன் வந்து நைட்ரிஃபிகேஷன் அண்ட் ஆக்சிஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் வந்து பாலிடோசிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பயோஃப்ளாக்ஸ், பயோஸ்லெஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுல்லாமே வந்து அதை செட்டில் பண்ணிவிட்டு லேமினார் இந்த கிளாரிஃபையர் ஸ்டேஜுக்கு வரும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபீட் டேங்க்ஸு. இந்த ஃபில்டர் ஃபீட் டேங்க்ல இருந்து நாங்கள் பம்ப் பண்ணி வேரியஸ் மீடியாஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த வேரியஸ் மீடியாஸ் ஃபில்டர்ஸ்க்கு சர்டன் ப்ரெஷரில் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டு அது முடிச்சுட்டு யூவி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பிடுவோம். அந்த யூவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் அண்டு அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா குவாரி வாட்டர்லேருந்து எடுக்கிறது வந்து இப்போ இது ட்ரிங்கிங் வாட்டர் இப்போ ஸ்டேஜுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். பிஹெச் எல்லாமே கரெக்ட் பண்ணி மாற்றி கொடுத்துருவோம். இது எந்த ஏரியானது? இது கணப்பராந்தெருவு, மெயின் கணப்பராந்தெருவு பஞ்சாயத்து. இப்போ இந்த புதுசாக அந்த ஆரோ பிளான்ட் போட்டு தண்ணி எல்லாமே குவாரி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்கண்ணா, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? பயனா இருக்கா? நல்லா இருக்கு. தொடர்ந்து 2 நாளைக்கு வரும், அதுக்கு மேலாம் வராது. தண்ணி ஏதோ கலங்கலா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு தண்ணி.
தூரமா போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு பக்கத்துலயே, வீடு பக்கத்துலயே கிடைக்குது. நாங்க வந்து ஒரு பைப்பு வந்து 3 வீடு யூஸ் பண்றோம். தண்ணி நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு சார்.